புத்திசாலி படகோட்டி. ஓர் ஊரில் ஒரு ராஜா. வெளிநாட்டு பொருட்கள் மீது ராஜாவுக்கு ஆசை. அந்த ஊருக்கு 4 கப்பல்கள் வந்தன. கப்பலில் ஓர் புகழ்பெற்ற வியாபாரி இருந்தார். கப்பல் நிறைய வெளிநாட்டு பொக்கிஷம் இருந்தன. வியாபாரி அரண்மனைக்கு வந்தார். அவருக்கு அறுசுவை விருந்து வைத்தார் ராஜா. வியாபாரி சந்தோஷமாக சாப்பிட்டார். அடுத்த பக்கத்துக்கு போகலாமா? கதையில் வியாபாரி வந்த 4 படகுகளும் அந்த வியாபாரியும் இருக்கார். வாங்க கதையினுடைய தொடர்ச்சிக்கு போகலாம். என் கப்பலில் வெளிநாட்டு பொக்கிஷம் இருக்குது. அதில் ஒரு கப்பலில் இருப்பதை உங்களுக்கு தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. 2 கேள்விகள் கேட்பேன், அதற்கு பதில் சொல்லணும் என்றார். ராஜா அமைச்சர்களை அழைத்தார். வியாபாரியின் கேள்விக்கு பதில் வேண்டும் என்றார். வியாபாரி ஒரு கூண்டை எடுத்தார். அதில் 2 வாத்துக்கள் இருந்தன. அதில் எது ஆண் வாத்து, எது பெண் வாத்து என்று கேட்டார். 2 வாத்தும் ஒன்று போல் இருக்கே. அமைச்சர்கள் குழம்பினர். அடுத்து வியாபாரி ஒரு குச்சி எடுத்தார். மேலே இருந்து கீழே வரை ஒரே மாதிரி இருந்தது. அந்த வியாபாரி காமிச்ச வாத்தும் இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த குச்சியின் முன்பக்கம் எது, பின்பக்கம் எது என்று கேட்டார். இப்போ 2 கேள்விகளுக்கும் பதில் வேண்டும். அமைச்சர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. முழித்தனர். ராஜா உத்தரவு போட்டார். இந்த 2 கேள்விக்கும் பதில் வேணும். தண்டோரா போடுங்க. நம் நாட்டுக்கு ஒரு வியாபாரி வந்திருக்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்லிவிட்டால் பெரிய பரிசு. நாட்டுக்கு இளவரசர் இளவரசி ஆகலாம். தண்டோரா போட்டாங்க. படகோட்டி மதிமாறனுக்கு தண்டோரா சத்தம் கேட்டது. அமைச்சர்களுக்கே பதில் சொல்ல தெரியவில்லையா? இந்த வாய்ப்பை விடக்கூடாது மனசுக்குள் நினைத்து கொண்டார். இதுதான் படகோட்டி மதிமாறன். ஸோ தண்டோரா போகிறாங்க. இது முரசில் தண்டோரா அறிவிக்கப்படுகின்றது. ஸோ கதையினுடைய தொடர்ச்சிக்கு போகலாம். அடுத்த நாள் அரசவைக்கு போனார். ராஜாவுக்கு வணக்கம். வியாபாரி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு எல்லாரும் 6 ஓடும் கரைக்கு வரணும் என்றார் படகோட்டி. எல்லாரும் 6 ஓடும் கரைக்கு வந்தார்கள். வியாபாரியிடம் இருந்து கூண்டை படகோட்டி வாங்கினார். வாத்துக்களை வெளியே எடுத்தார். கரையில் நிற்க வைத்தார். ஒரு வாத்து முதலில் தண்ணீரில் இறங்கியது. இந்த வாத்து தான் ஆண் வாத்து என்றார் படகோட்டி. அது எப்படி உனக்கு தெரியும் என்று ராஜா கேட்டார். ராஜா, ஆண் வாத்துக்கள் தான் தண்ணீரில் முதலில் இறங்கும். ஸோ அந்த வாத்து இறங்குது. ராஜா இருக்கிறாங்க, வியாபாரி இருக்காங்க, பொதுமக்கள், மதிமாறனும் அங்கே இருக்கிறார். படகு ஓட்டும்போது பல தடவை பார்த்து இருக்கிறேன். அதனால் இந்த வாத்து தான் ஆண் என்றார் படகோட்டி. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தனர். படகோட்டி இந்த குச்சிகளை வாங்கினார். அந்த குச்சியை வாங்கினார். சட்டுன்னு குச்சியை தண்ணீரில் வீசினார். அந்த குச்சியில் மூழ்கி இருப்பது அடிப்பகுதி, மேலே மிதப்பது நுனிப்பகுதி என்றார் படகோட்டி. இந்த படகோட்டி சொன்ன 2 பதில்களும் சரி. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நான் சொன்னபடி பொக்கிஷங்களை தந்திடுகிறேன் என்றார் வியாபாரி. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ மதிமாறன் குச்சியை தண்ணியில் தூக்கி போகிறார். ஒரு பகுதி உள்ளேயும் ஒரு பகுதி மேலேயும் இருக்குது. நானும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். படகோட்டி மதிமாறன் இன்று முதல் இளவரசர் அறிவித்தார் ராஜா. இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு குழப்பம். நாட்டுல யாருக்குமே பதில் தெரியல, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது என்று ராஜா கேட்டார். ராஜா, நான் ஒரு படகோட்டி. தண்ணீரில் எது மூழ்கும் எது மிதக்கும்னு நல்லா தெரியும். அப்பத்தானே படகு ஓட்ட முடியும். இங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கவனிப்பேன். வாத்துக்களையும் கவனித்து இருக்கிறேன். அதனால் சரியான பதில் சொல்ல முடிஞ்சது என்றார் படகோட்டி. ராஜா படகோட்டி இளவரசரை பாராட்டினார். இத்துடன் நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு.
குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு சாதாரண படகோட்டியாக இருந்தாலும் தன்னுடைய தேவைகளுக்காக சுற்றி இருக்க எல்லாவற்றையும் சரியாக கூர்ந்து நோக்கி தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சதுனால மதிமாறனுக்கு மிக உயர்ந்த பதவியானது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லாவற்றையும் கூர்ந்து உற்று நோக்கி நம் செயல்களை சிறப்பாக செய்யணும்னு இந்த